இப்ப சென்னையில நீங்க ரோட்ல மாடை திரிய விடுறது, ஆக்கிரமிப்பு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற ஆளா நீங்க இருந்தீங்க. குறிப்பா குப்பையை ரோட்ல போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி அலர்ட்டா இருங்க. ஏன்னா உங்களுக்காக ஸ்பாட் ஃபைன் திட்டம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ரிப்போர்ட்டர் சந்தானம் சொல்லியிருக்காரு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, உஷாரா இருங்க. இனிமே பெருநகர சென்னை மாநகராட்சியில அனுமதி இல்லாத மற்றும் நீர்நிலைகளில் கட்டிட கழிவுகள், மருத்துவ கழிவுகள், அதே போன்று குப்பைகளை கொட்டக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழல் தான் இதில் ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக 15 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் தனித்தனியாக கட்டிட கழிவுகளை கொட்டுவதற்கான இடத்தை ஏற்கனவே சென்னை மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. அதே போன்று இது தொடர்பாக கட்டிடங்களை கட்டக்கூடிய உரிமையாளர்கள், அதே போல லாரி உரிமையாளரிடம் பாஸ் கொடுத்து அந்த இடங்களில் மட்டும்தான் கழிவுகளை கொட்டணும் அப்படின்ற விதிமுறை என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. மீறுவர்கள் மீது ஏற்கனவே 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதுனால தற்போது 5000 ரூபாயா அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று சாலைகளில் அனுமதி இல்லாமல் மாடுகளில் முன்னாடி திரிவிட்டு இருந்தா அவங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதுனால தற்போது 10,000 ரூபாய் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் தற்போது இந்த சென்னை மாநகராட்சி இந்த ஃபைன்ஸை ஆன்லைன் மூலமாக வசூலிக்கக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்காக 500 POS நிறுவனங்களை இயந்திரங்களை சென்னை மாநகராட்சி வாங்கியிருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் அதனை நடைமுறைப்படுத்தவும் செய்ய இருக்காங்க சென்னை மாநகராட்சி. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களை எளிமையாகவும் கண்டறியப்படும் என்றும், அதே போல எவ்வளவு ஃபைன்ஸ் வசூலிக்கப்படுகிறது அப்படின்றது வெளிப்படைத்தன்மையாக தெரியப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் சந்தானகுமார்.